ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. பதஞ்சலி சரிதம். 17ஆம் நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜா ஷாஹஜி வித்வான்களுக்கென்றே தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருவிசநல்லூர் அநேக பண்டிதர்களையும் கவிகளையும் குடியேற்றி யதேஷ்டமாக மானியங்கள் கொடுத்தான். அப்படி மொத்தம் 46 பேருக்கு அந்த கிராமம் சர்வ மானியமாக தரப்பட்டு வித்யா ராஜதானியாக இருந்தது. அவர்களில் ராமபத்ர தீட்சிதர் என்பவர் ஒருவர் கவி, பெரியவர், நல்ல ரசிகர். சாதாரணமாக இலக்கண புலமையும் இலக்கிய திறமையும் ஒன்றோடு ஒன்று சேராது என்பார்கள். ஆனால் இவரோ இரண்டிலும் சேர்ந்தவராயிருந்தார். வியாக்கரணத்தில் இலக்கணத்தில் பெற்றிருந்த தேர்ச்சியால் பிரத்யக்ர பதஞ்சலி என்று பெயர் பெற்றிருந்தார். பதஞ்சலிதான் வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதியவர். அவர் கதையும் கௌடபாதர் கதையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. பதஞ்சலி சரிதம் என்பது ராமபத்ர தீட்சிதர் எழுதியதுதான். பதஞ்சலி சரிதம் எழுதியவருக்கே நிகழ்கால பதஞ்சலி என்று பொருள்படும் பிரத்யாக்ர பதஞ்சலி என்று பட்டம் இருந்தது. கவி என்ற முறையில் ஸ்ருங்கார நாடகாதிகள் அவர் எழுதியிருந்தாலும் உயர்ந்த பக்தியுள்ளம் படைத்தவராயிருந்தார். குறிப்பாக ராமச்சந்திரமூர்த்தியிடம் அவருக்கு பரம பக்தி. ஜானகி பரிணயம் என்று அவர் எழுதியிருக்கும் நாடகம் பிரசித்தி வாய்ந்தது. ராமஸ்துவ கர்ண ரசாயனம், ராமசித்ராஸ்துவம் என்றெல்லாமும் அநேக சோஸ்திரங்கள் எந்த ராமாயணத்திலும் இல்லாத நூதன கல்பனைகளோடு எழுதியிருக்கிறார். தக்ஷிணத்தில் விசேஷமாக நாடக கிரந்தம் எழுதுபவர்கள் கிடையாது என்று வடக்கத்து வித்வான்கள் சொல்லி வந்த அபாக்கியாதியை துடைக்கவே ஜானகி பரிணயம் எழுதி நம்முடைய தென் தேசத்தின் பெருமையை நிலைநாட்டினார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு விஷயம் அவருடைய பதஞ்சலி சரிதம். 8 சர்க்கங்கள் கொண்ட புஸ்தகம் அது. ராமர் என்று சொன்னவுடன் அவருடன் இணைப்பிரியா பக்த சிரோமணியான ஆஞ்சநேய சுவாமியை நினைப்பது போல நடராஜா என்றவுடன் 2 பேர் நினைவு வரும். நடராஜாவின் பிம்பமானாலும் சித்திரமானாலும் எதிலும் அவருக்கு 2 பக்கங்களில் இந்த 2 பேரும் இருப்பார்கள். கேட்பதற்கு பயமாக பாம்பும் புலியும் 2 பக்கமும் என்று இவர்களைத்தான் பாட்டுகளில் சொல்லியிருக்கிறது. படங்களில் பார்த்தாலும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு பாம்பாக இருக்கும், இன்னொருத்தருக்கு புலியாக இருக்கும். ஆனால் இந்த இருவரும் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாமல் சுவாமியின் நர்த்தனத்திலேயே சதா காலமும் நேத்திரத்தையும் ஹிருதயத்தையும் அர்ப்பணம் பண்ணி பார்த்து கொண்டிருப்பார்கள். புலிக்கால்காரர் வியாக்கிரபாதர் என்பவர். அந்த பெருக்கே அப்படித்தான் அர்த்தம். பாம்பு கால்காரர் தான் நம்முடைய உபகதையின் நாயகரான பதஞ்சலி. சிதம்பர மகிமையையும் ஸ்ரீமன் நடராஜமூர்த்தியின் மகிமையையும் விளக்குவதாக அந்த திருவிசநல்லூர் பண்டித கவிகளில் இன்னொருத்தரான வேங்கட கிருஷ்ண தீட்சிதர் என்பவர் நடேச விஜயம் என்று காவியம் எழுதியிருக்கிறார். அதிலும் பதஞ்சலியை பற்றி ஓரளவு வருகிறது. பதஞ்சலியையே மையமான பாத்திரமாக வைத்து ராமபத்ர தீட்சிதர் எழுதியுள்ள பதஞ்சலி சரிதமும் நடேச விஜயமும் அநேக டீட்டெயில்களில் விவரங்களில் ஒத்துப்போகின்றன. பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரம் என்று அந்த புஸ்தகங்களில் இருக்கிறது. ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை சேர்ந்தவர். திருப்பார்கடலில் பகவானுக்கு படுக்கையாக இருப்பவர். அந்த பரம வைஷ்ணவர் எப்படி பரம சைவராக நடராஜாவின் இணைப்பிரியாத பக்தரானார்? திருப்பார்கடலில் இருந்தவர் ஏன் சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார்? அதற்கு காரணம் நடேச விஷயத்தில் சுருக்கமாகவும் பதஞ்சலி சரிதத்தில் விரிவாகவும் வருகிறது. மகாவிஷ்ணுவை தான் ஆதிசேஷன் அப்படி அனுப்பி வைத்தது என்று வருகிறது. அப்படியானால் மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.